கம்பெனில இருந்தா ஃபோன் பண்ணாங்க. இப்பெல்லாம் நைட்டு நிறைய ஆர்டர்ஸ் வருதான். அதனால டெலிவரிக்கு போதுமான ஆட்கள் இல்லையா. நைட் டெலிவரிக்கு போனா இன்சென்டிவ் அதிகமாக கிடைக்கும்னு சொல்றாங்க. நீ சாப்பிட்டு படுத்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன். இப்ப அம்மா வீட்டுக்கு தான் போறாரு. ஆனா ஃபுட் டெலிவரிக்கு போறேன்னு சொல்லிட்டு போறாரு. வர வர நிறைய பொய் சொல்றாரு. அத பத்தி கேட்டா பொய் சொன்னாலும் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன்னு ஒரு டயலாக் வேற. என்னங்க அம்மா கூப்பிட்டாங்கன்னு தானே போனாரு. அம்மா வீட்டுல எதுவும் பிரச்சனையா? கால் பண்ணி கேட்கலாமா? யார்கிட்ட கேக்குறது? என் மேல அக்கறை இருந்தா அவர் தானே கால் பண்ணி சொல்லிருக்கணும். என்னன்னு நேர்லயே போய் பார்த்துட்டு வந்துடலாம். அண்ணே, நைட்டு வந்தவரு இப்ப வரைக்கும் இங்கதான் இருக்காரு போல இருக்கு. வீட்ல அப்படி என்ன பிரச்சனையா இருக்கும்? செல்வம் சார். வரேன். சரவணன் சார், மாவு ரெடி ஆயிடுச்சு, உடனே கொண்டு வந்துடுறேன். சரிங்க. அத எடுத்துட்டு வாங்க, சார் வந்துட்டாரு. நீங்க மாவு அரைச்சி கொடுத்ததுக்கு அப்புறம் வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கு. கடைக்கு வர்றவங்க எல்லாம் மனசார பாராட்டிட்டு போறாங்க. இட்லியும் தோசையும் டேஸ்டா மட்டும் இல்லாம அவ்வளவு சாஃப்டா இருக்கு. எல்லாமே உங்க கைப்பக்குவம் தான். என் கைப்பக்குவத்தை தாண்டி நீங்க மனசார பாராட்டுறீங்கன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் என் மாப்பிள்ள தான். எங்களுக்கு திடீர்னு ஒரு கஷ்டம் வந்துருச்சு. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க மாப்பிள்ள தான் இந்த மாவு பிசினஸ் ஐடியாவை கொடுத்து அதோட நிக்காம அரிசி உளுந்துல இருந்து பெரிய கிரைண்டர் வரைக்கும் வாங்கி கொடுத்து உங்க ஹோட்டலுக்கு தினமும் 45 கிலோ கொடுக்கற இந்த பெரிய ஆர்டரையும் எடுத்து கொடுத்தாரு. இன்னொரு 20 கிலோ கேட்டரிங் ஆர்டரும் இன்னைக்கு சப்ளை பண்ண போறோம். நேத்து ராத்திரி திடீர்னு கிரைண்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. மாப்பிளைக்கு தான் ஃபோன் பண்ணி சொன்னேன். சரி பண்றதுக்கு ஆளை கூட்டிட்டு வந்து கிரைண்டரை சரி பண்ணி கொடுத்தாரு. அப்பவே வீட்டுக்கு கிளம்பி போயிருக்கலாம். ஆனா மாப்பிள்ள ராத்திரி புறாவும் எங்க கூடவே இருந்து மாவு அரைக்க உதவி பண்ணாரு. இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம்னா அதுக்கு காரணம் எங்க மாப்பிள்ள தான். இவரு மாப்பிள்ள இல்ல, உங்க புள்ளன்னு சொல்லுங்க. நான் அப்படிதாங்க நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்மா.
இதே மாதிரி நாள் தவறாம மாவு அரைச்சு கொடுத்துருங்க. சரி. எனக்கு தெரிஞ்ச மத்த சில ஹோட்டல்ஸ்க்கும் ஆர்டர் சொல்லி விடுறேன். சரிங்க, நல்லது. நான் வரேம்மா. வாங்க. வரேன் செல்வம் சார். வாங்க சார். வண்டி எடுத்துட்டு வந்துருங்க. அத்த, நைட்டு ஃபுட் டெலிவரிக்கு போறேன்னு நான் மகா கிட்ட போய் சொல்லிட்டு கிளம்பி வந்தேன். என்ன காணும்னு மேடம் ரொம்ப டென்ஷன் ஆயிருப்பாங்க. நான் அப்படியே கிளம்புறேன் அத்த. காஃபிலாம் கலந்துட்டேன் மாமா, வந்து ஒரு வாய் குடிச்சிட்டு போங்க. வாங்க மாப்ள. வாங்க மாமா. சரி அண்ணே, போலாண்ணே. இன்னும் என்ன காணுங்கிற டென்ஷன்ல இருக்கா போல இருக்கு. சோ டயர்ட். நைட்டு ஃபுல்லா ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. போதும்டா சாமின்னு க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். நைட்டு ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஆர்டர் அத்தனையும் கீதா பவன் ஆர்டராவே இருந்துச்சாமே. அச்சச்சோ. கீதா பவன்ல நீங்க எடுத்த ஆர்டர் பத்தி கேட்கல, அவங்களுக்கு நீங்க கொடுத்த ஆர்டர் பத்தி சொன்னேன். உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்? பைக்கை அடமானம் வச்சு பணத்தை என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். பிடிவாதமா அதை மட்டும் என்கிட்ட கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு போனீங்க. ஆனா அந்த ரகசியத்தை உங்களால ஒரு நாள் கூட காப்பாற்ற முடியலல. சொல்லுங்க, ஏன் இதை என்கிட்ட இருந்து மறைச்சிங்க? இது என்ன கேள்வி? அத்தை ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தா நீ என்ன அலோ பண்ணிருப்பியா?